நாம் இன்று குப்த வம்சத்தை பற்றி பார்க்க இருக்கிறோம். இந்த குப்த வம்சம் என்பது ஒரு பொற்கால நாடாக இருக்கும், ஒரு பொற்கால அரசாக இருக்கும். அந்த குப்த வம்சத்தை தோற்றுவித்தவர் யார் அப்படிங்கிறத பற்றி பார்க்க இருக்கோம். இந்த குப்த வம்சத்தை தோற்றுவித்தவர் ஸ்ரீகுப்தர். யாருங்க? ஸ்ரீகுப்தர். அவரை பற்றிய ஒரு வரலாற்று தகவல்கள்லாம் நமக்கு சரியே கிடைக்கல. அந்த ஸ்ரீகுப்தரனுடைய மகன் கடோத்கஜர். ஸ்ரீகுப்தரனுடைய மகன் கடோத்கஜர். அவரை பற்றிய தகவல்களும் அதிகமாக இல்லை. இவரெல்லாம் மகா ராஜாதி ராஜா, ராஜாதி ராஜா அப்படின்னு சொல்லி இவையில அழைப்பார்களாம். இந்த கடோத்கஜனுடைய மகன்தான் முதலாம் சந்திரகுப்தர். இந்த முதலாம் சந்திரகுப்தரை தான் ஒரு பேரரசராக நாம் ஏற்றுக்கொள்வோம். அந்த முதலாம் சந்திரகுப்தரை பற்றி தான் நமக்கு தகவல்கள் வரும். இந்த முதலாம் சந்திரகுப்தர் யாருன்னா வைசாலியை ஆண்ட, வைசாலி அப்படிங்கிற ஒரு நாடு, அந்த வைசாலியை ஆண்ட லிச்சாவி வம்சம், அந்த லிச்சாவி வம்சத்தினுடைய குமாரதேவி, வைசாலி நாட்டின் லிச்சாவி வம்சத்தைச் சேர்ந்த குமாரதேவியை இவர் மணந்து கொள்கிறார். எதுக்காக மணந்து கொள்கிறார் அப்படின்னா, தன்னுடைய நாட்டை விரிவுபடுத்துவதற்காக, தன்னுடைய நாட்டை பலப்படுத்துவதற்காக இது மாதிரி வேலைகள்லாம் செய்வாங்க. லிச்சாவி நாட்டின் லிச்சாவி வம்சத்தின் வைசாலி நாட்டைச் சேர்ந்த குமாரதேவியை இவர் மணந்திருக்கிறார். அந்த லிச்சாவி வம்சம், வைசாலி நாட்டினுடைய லிச்சாவி வம்சங்கிறது ஒரு பெரும் அரசு. இந்த அரசுகளும் அந்த அரசுகளும் ரெண்டு திருமண உறவின் மூலம் இருந்தால் ஒரு அரசு பலப்படும் என்பதற்காக அந்த திருமண உறவின் மூலமாக இந்த குப்த வம்சத்தை இவர் பலப்படுத்தியதாக தகவல்கள் வரும். இவர் தங்க நாணயத்தை வெளியிட்டிருக்கிறார். தங்க நாணயத்தை வெளியிட்டிருக்கிறார். அந்த தங்க நாணயத்தில் இவருடைய உருவமும் அந்த குமாரதேவியினுடைய, இவருடைய மனைவி குமாரதேவியின் உருவமும் அந்த நாணயத்தில், தங்க நாணயத்தில் பொறிக்கப்பட்டிருக்கும். ஓகேவா? இவருடைய அப்பா யாருன்னு பார்த்தா கடோத்கஜர். அவங்க அம்மாவை பற்றி தகவல்கள் எல்லாம் கிடைக்கல. ஓகேவா? இதுதான் இவர் இந்த முதலாம் சந்திர. இவர் பற்றி அந்த தகவல்கள் தெரியணும் அப்படின்னா மெக்ரோலியில் இருக்கிற ஒரு இரும்பு தூண், மெக்ரோலியில் இருக்கிற ஒரு இரும்பு கல்தூன்னு சொல்றாங்க. அந்த கல்தூணில் இந்த முதலாம் சந்திரகுப்தரை பற்றிய குறிப்புகள் காணப்படுவதாக தகவல்கள், வரலாற்று தகவல்கள் கூறுகின்றன. மெக்ரோலியில் உள்ள இரும்பு தூண், நல்ல பெரிய இரும்பு தூண் இருக்கும். அந்த இரும்பு கல்தூன்னு சொல்றாங்க. அந்த தூணில் இந்த முதலாம் சந்திரகுப்தரை பற்றிய தகவல்கள் வரும். ஓகேவா? அடுத்து இவருடைய மகன் சமுத்திரகுப்தன். அந்த சமுத்திரகுப்தர் ஒரு முக்கியமான அரசர், குப்த அரசர்களே முக்கியமான அரசர். அதுக்கு அடுத்து